ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா மாவட்ட வாரியாக 1 இல்லை 2 இல்லைங்க 15,000க்கும் மேற்பட்ட காலி பணிகளை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24/1/2025 அன்னைக்கு காலையில் டைரக்ட் இன்டர்வியூ இருக்குது. ஸோ 24/1/2025 காலையில் கையில் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நேரடி பணி நியமனம் தான். உங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நேரடியாக போய் கலந்துக்கிட்டாலே போதும். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, இதில் நேரடியாக கலந்துக்க போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவல் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எப்போ நடைபெறுது, எந்த இடத்துல நடைபெறுது, என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன மாவட்டம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் நடைபெறுது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தேனி நியர் நியூ பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்குது. 24ஆம் தேதி நடைபெறுது. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் நடைபெறுது. தருமபுரி நியர் கவர்மெண்ட் ஐடிஐ 24ஆம் தேதி நடைபெறுது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியிலையுமே சாந்தி டிவிஎஸ் அருகில் அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அரிசி ஆலை உரிமையாளர் சங்க மண்டபத்தில் நடைபெறுது 24ஆம் தேதி. இந்த பல்லடத்தில் மட்டும், அதாவது திருப்பூரில் பல்லடத்து சாலை கலெக்டரேட் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி நடைபெறுது. திருப்பூரில் மட்டும் 31ஆம் தேதி நடைபெறுது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி நடைபெறுது. திருவள்ளூரில் 24ஆம் தேதி நடைபெறுது. கோயம்புத்தூர்லேயும் 24ஆம் தேதி நடைபெறுது. மதுரையிலேயும் 24ஆம் தேதி நடைபெறுது. அதே மாதிரி நீலகிரிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி நடைபெறுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்தில், ஒரு மாவட்டத்தில் மட்டும் 31ஆம் தேதி, மற்ற மாவட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி நடைபெறுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு மாவட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் என்ன மாவட்டமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மதுரை மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர், கே புதூர், மதுரை 7 அப்படின்ற அட்ரஸ்ஸு. மதுரை நியர் கவர்மெண்ட் ஐடிஐ பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 24/1/2024 காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடைபெறுது. ஸோ இந்த ரீட் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையத்தில் 24/1/2025 அன்று காலை 10 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி வரை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட தனியார் முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற்று வேலை நாடுபவர்களை தேர்வு செய்ய உள்ளனர். முகாமில் பங்கு பெற விரும்பும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் மற்றும் வேலை நாடுபவர்கள் தனியார் வேலைவாய்ப்பு இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறவும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை தோல்வி, 12ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, இளநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகள் போன்ற கல்வி தகுதியுடைய 18 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட வேலை நாடுபவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரை தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள வேலை நாடுபவர்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பயோடேட்டா, அனைத்து கல்வி சான்றிதழின் நகல் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ உங்ககிட்ட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், ஆதார் கார்டு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு பயோடேட்டா எடுத்துகிட்டு எங்கே நடைபெறுதோ அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அங்கே ரீச் ஆனால் போதும். ஸோ நேர்காணலில் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனியாக இதே மாதிரி நடைபெறும். ஸோ நீங்கள் இன்னொரு மாவட்டம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் ரீட் மோர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, என்ன எடுத்துகிட்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேரை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே போய் அட்டன் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அன்றைய தேதியில் நேர்காணலில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். மினிமமாக 15,000லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோக்கு வேணால் சேலரி கிடைக்கலாம். நீங்கள் எப்படி இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாமில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க
அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை போயிட்டு வந்து யாருக்காச்சும் ஜாப் கிடச்சாலும் கமெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.